வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழா. ஹலோ எப்படியா ஃப்ளவர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம டிவிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட செயின் ஸ்ப்ராக்கெட் ஏதோ மாற்றி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது இல்லாமல் பிரேக் பிடிச்சா ரிலீஸ் ஆக முடியுது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆனால் கரபரான ஒரு சவுண்டு நைஸாக இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மளே எப்படி வீட்டிலே ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு மாதிரி அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத. ஏன்னா அந்த வண்டி சவுண்டில் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டியோட சவுண்டு கேட்டிருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரிஜினல் ஆடியோ கட் பண்ணிட்டு நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அந்த வண்டி சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு சுத்தமாக கேட்காது. அதனால் நான் வந்து வீலுக்கிட்டேயும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ஓவல் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் அதுக்காக ரப்பரும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரேக் ரிலீஸ் ஆக மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கிறோம் அப்படின்னா பிடிச்சா அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளங்கிறத இன்றைக்கி அதை கழட்டி பார்த்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேக்கப் வர்ற இடத்துல வந்து வர்ற வாசரு, பிரேக் ஷூ. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதா தான் வாங்கியிருக்கேன். இங்கே லோக்கலில் கிடச்சி தான், பிராண்டு என்னன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பரு, உள்ள வீலுக்குள்ளே வர்ற ரப்பரு, கருப்பு கலர் ரப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரப்பரு அது ஒன்று வாங்கியிருக்குங்க. நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு ரெண்டுமே வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதான் கட் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்லா இருந்தது மாதிரி இருந்தது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்க, இந்த பொருள் தான் வாங்கினோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செட்டாக வந்துடுது. சென்டரில் வர கிக்கர் கிட்ட வரக்கூடிய வீலு ஒன்று பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்ட நட்டு. இது வந்து சைடில் அந்த வீலில் வந்து வைக்கிறப்போ டைட் வைக்கிறதுக்காக உள்ளதுங்க. ஒரு 2 பட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. போல்ட் நட்டு பழசு இருக்கிறது யூஸ் பண்ணிக்கணும் போல் இருக்குது. இல்லைனா புதுசு தனியாக தான் வாங்கணும். செயின் வந்து பாருங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலர் நல்லாயிருக்கு. இது ஒன்று நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இதில் ஒன்று ஒரு செயின் வந்து எல்லாம் லூப் போட்டு வந்திருக்கு. நல்லா வலுவலுன்னு இருக்குங்க. வாங்க இதை எப்படி மாட்டுறோன்னு பார்க்கலாம். A few moments later. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ் கவரை வந்து கழட்டிடலாங்க. 10ஆம் நம்பர் ஸ்பேனர் தான் போட்டு கழட்ட முடியும். வீடியோ எடுத்துக்கிட்டே கழட்டும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகிற மாதிரி இருக்குது. அப்பப்போ லூப்ரிகேஷன் போட்டு வச்சுருந்தா இந்தளவுக்கு டைட்டாக இருக்காது, நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துருவலாக பிடிச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு கழட்டி, ரொம்ப கழட்ட முடியல. 2 த்ரெட்டு தான் டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிக்கும். ஸோ இதை செயின்ஸ் கவரை கழட்டிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். அடுத்ததாக அந்த கிக்கர் கிட்ட இருக்கக்கூடிய கவரையும் கழட்டிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு தான் கழட்டுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து 3 ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளதில் 2 ஸ்க்ரூ தான் இருக்குது, ஒரு ஸ்க்ரூ மிஸ்ஸிங்கு. ஸ்க்ரூ கழட்டியாச்சுங்க. இந்த கவரை கழட்டிடலாம். எப்படி செயின் பார்த்திங்கன்னா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குங்களா, பழசாயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ க்ளீனாக இருக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா செயின் கழண்டு விழுந்துச்சு ரன்னிங்கில். அப்போ நான் அந்த இடத்துல மறுபடியும் மாட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் இருக்க கரியெல்லாம் வந்து துணியில் ஆயிடுச்சு. அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். எப்படி வீடு கொண்டு வந்தாச்சு வண்டியை. இனி நம்ம மற்ற ஸ்பேர்லாம் வாங்கிட்டு வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்குங்க. செயின் அரைக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. அதனால் அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப சாஃப்ட் பெண்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. செயின் வந்து ஒரு உலண்டு ஓடி ஸ்டெப் அடிக்குதுங்க. அதிகப்படியான சவுண்டுக்கு காரணம் வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. அந்த பாருங்க, இந்த செயினில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பு மாதிரி அது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் பெண்டாக இருக்குது. அது வீல் பெண்டா இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட் பெண்டான்னு தெரில. இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாகி உட்காருது செயின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சுற்றும்போது ஒரு சவுண்டை கொடுக்குது. கொஞ்சம் வேகமாக சுற்றும்போது இன்னும் சவுண்டு அதிகமாக கேட்கும். பேக் சைடில் இருக்க ஃபுட் ரெஸ்ட்டை கழட்டணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 17 ஸ்பேனர் போட்டு கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கழட்டிட்டு இருக்கேன். வீல் நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 21 ஸ்பேனர் போட்டு கழட்டணும். ஆப்போசிட்டில் 17 ஸ்பேனர் போட்டு அதை கழட்டிடலாம். அதுக்கு அந்த ஃபுட் ரெஸ்ட்டை மறுபடியும் கழட்டிடலாம். இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறதையும்
பிரேக் ஒயரில் இருக்கக்கூடிய அந்த நட்டையும் கழட்டிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12-13 ஸ்பேனர் போட்டு கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் எடுத்து கழட்டிடலாம். அடுத்தது அந்த செயின் டைட் வைக்கக்கூடிய அந்த நட்டையும் வந்து 17 ஸ்பேனர் போட்டு கழட்டிடலாம். இதான் சென்டர் ஷாஃப்ட்டோட நட்டு. A few moments later. வீலை கழட்டியாச்சு. வீலில் வந்து கருப்பு கலரில் ஒரு புஷ் இருக்கும். அதை வந்து பழசை கழட்டிட்டு புதுசை போட்டு செட் பண்ணி பார்க்குறேன். பழசு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. புதுசு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்குது. இது எப்படியோ அதில் உரசிட்டு இருக்கு அந்த பிரேக் ஷூவோட கவரு. இப்போ நம்ம வந்து வாங்கின புதுசு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து புதுசு. ஏற்கனவே இருந்த பழசை வந்து கழட்டிட்டு புதுசை போடுறோம். One hour later. புது செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டியாச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணணும். செயின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நட்டெல்லாம் டைட் வைக்கல, சும்மா போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அது கரெக்ட் பண்ணால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. ரெடி பண்ணியாச்சு. ஓகே, வண்டி சரியாயிடுச்சு. அது அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் ப்ராக்கெட் மாட்டி பிரேக் ஷூ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண உடனே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பிரேக் ஷூ மாட்டினதை தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிவி செக்ஷனுக்கு எப்படி பிரேக் ஷூ மாட்டுறது, செயின் பிரேக் ஷூவோட அந்த பிரேக் கேபிள் மாற்றுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுக்கலைங்கிறத விட நான் ஆட் பண்ணல. மற்றபடி வண்டி வந்து சூப்பராக ரன் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.